அங்க கூட சுவாமியினுடைய சந்நிதியில் நடக்கல. இந்த திருப்பையாறுல ராமனுடைய சந்நிதியில் நடக்குதுங்க நவாகம். இது மாதிரி ஒரு நவாகம் நடக்கணும். இதுல கலந்துக்கணும்னா பெரிய புண்ணியம் இருக்கணும். இப்ப சபரி மோட்சம். சபரி சொல்றாள், ராமா நீங்க சித்திரக்கூட்டம் வந்தீங்களே பித்ருவாக்கியத்துக்காக, அன்றைய தினம் நான் பூஜை பண்ணின குருக்கள்லாம் வைகுண்டத்திலேருந்து விமானம் புறப்பட்டாள். நானும் விமானத்துல வேற போனேன். அப்போ என்ன கீழே இறங்க சொன்னாள். ஏன் இறங்க சொல்றேன், நாங்க மட்டமான ஜாத்தின்னு இறங்க சொல்றேளான்னு காட்டேன். அம்மா அப்படி இல்ல, தாரக நாமா ராமநாமா உனக்கு நாங்கள் உபதேசம் பண்ணினோமே, நித்தியம் லட்சக்கணக்கா ஜபம் பண்றையே, அந்த புண்ணியம் ராமன் உனக்காக காட்டுக்கு வராள். சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வைகுண்டமான்னு சொன்னாள். ஆகமிஷ்யதி சுபுண்யமிமமாஶ்ரமம் சதே பிரதிகிரஹீதவ்யः சௌமித்ரிதஹிதோ திதிஹித்ரகூடம் த்வயி ப்ராப்தே விமானைரதுலப்ரபைः ததே திவமாரூடாः யானம் வர்யஜாரிடம். சித்திரக்கூட்டம் தொய் பிராப்தே விமானைர் அதுல பிரபை. நீங்க சித்திரக்கூட்டம் வந்தேளே, அன்றைய தினம் ஒரு ரிஷிக்கும் தனித்தனியா விமானம் வந்துதான் வைகுண்டத்திலிருந்து. விமானைர் அதுல பிரபை இந்தஸ்தே திவமாரூடா யானகம் பரியச்சாரிஷம். நான் யாருக்கு சிசூஷ பண்ணினேனோ அந்த குருக்கள்லாம் பரவிட்டு போனாள். அப்ப என்ன சொல்லிட்டு போனாள், ஆகமிஷ்யதி தே ராமஹா. சுவாமி தண்டகாரண்யம் வரது கைகி வரதானத்துக்காக இல்ல, தசரதனுக்காக இல்ல, உனக்காக வராள் நாளா. இந்த தேங்கிறது ஷஷ்டி சதுர்த்தி ரெண்டும் வச்சுக்கலாம். அதே இந்த சதுர்த்தியா உனக்காக வராள். உன் ராமன் வராள், உன்னுடைய ராமன் வராள். ஆகமிஷ்யதி தே ராமஹா சுபுண்யமிமமாஶ்ரமம். இது பர்யந்தம் புண்ணியமாக இருந்தது இந்த ஆசிரமம். ராமனுடைய சரணம் பட்ட பிறகு சுபுண்யமாயிட போறதுனாலாம். இத கம்பர் வால்மீகி ராமாயணத்தை ராத்திரி கேட்டுட்டு காலையில தமிழ்ல எழுதுவரா ராமாயணம். இந்த சுபுண்யம் ஏவமாஷ்டமம்ங்கிற சப்தம் அவர் உள்ள போய் நெஞ்சில உட்கார்ந்துட்டு இருக்கு. சபரி ராமனை பார்த்து என்ன சொன்னாள்னார், என் புண்ணியம் பூத்துதேன்னு சொன்னார்னார். ராமா என் புண்ணியம்ங்கிற கொடி பூத்துடுத்து இன்னைக்கு நீ வந்தே நாளாம். இந்த வால்மீகி சொன்ன சப்தத்தையே சொல்லணும்னு கம்பரு கண்ணம். அத்தனை பக்தி மகர்ஷியினுடைய ஒரு சொல்லுக்கும் ஜீவ கலை உண்டு. ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். ராமாயணத்தில் இருக்கிற ஒரு சொல்லும் மகாபாபங்களை எல்லாம் போக்குமா. சுபுண்யமிமமாஶ்ரமம் சதே பிரதிகிரஹீதவ்யः சௌமித்ரிதஹிதோ திதிஹி. சுவாமியை பூஜை பண்ணணும். பூஜை பண்ற போது ஒரு பக்தன் கூட கூட வந்திருக்கான். லட்சுமணன்னு பத்னியை விட்டு சுகத்தை விட்டு பெருமையை விட்டு அந்த பக்தனை மறந்துடாத, அவனையும் சேர்த்து பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு போனாலாம். சதே பிரதிகிரஹீதவ்யா சௌமித்ரி சகிதோதிதி. சேர்த்து உட்காந்து வச்சு ஒரு பூஜை பண்ணினாள். ஜென்மா கரையேறி போச்சுன்னு விட்டாள் சபரி.